இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹெல்த்தி லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இது கூட நான் ஒரு 300 கிராம் பாதாம் சேர்த்துருக்கேன். இந்த பாதாம் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணால் போதும். இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இப்போ அகெயின் நான் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சேம் அதே 300 கிராம் தான் எடுக்க போகிறேன். இதையும் நம்ம சேம் அதே மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இப்போ அகெயின் நான் வால்நட்ஸ் சேர்க்குறேன். வால்நட்ஸ் நான் ரொம்ப கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். எனக்கு அந்தளவுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது வால்நட்ஸு. உங்களுக்கு வால்நட்ஸ் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நான் ஸ்வீட்காக ஒரு பிளாக் அண்ட் லைட் ப்ரௌன் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அகெயின் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பம்கின் சீட்ஸு, ஒயிட் அண்ட் பிளாக் எள்ளு, அப்புறம் ஒரு ஃப்ளாக் சீட்ஸு இதை நாளையும் சேர்த்து அதே மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த எள்ளெல்லாம் கொஞ்சம் வெடித்து வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நான் சீட்ஸ் கொஞ்சமாக இது கூட சேர்த்து கிரைண்ட் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் போட வேண்டாம், ஒரு கொஞ்சமாக மட்டும். இப்போ இது கூட சேர்த்துட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் எல்லாத்தையுமே அதே மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த சீட்ஸையும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஸ்வீட்காக என்ன சேர்க்க போகிறேன்னா டேட்ஸ் ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருந்த டேட்ஸ் வாங்கியிருந்தேன். அதனால் அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இதை நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் சேர்க்கறதுனால நமக்கு நல்லா லட்டு ஈஸியாக பிடிக்கிறதுக்கு வரும். இதை எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இந்த இது நல்லா டேட்ஸ் உங்களுக்கு எல்லா இதுலேயுமே நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லட்டு நமக்கு செய்யும்போது அந்த உருண்டுறதுக்கு வரும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா லட்டு ஷேப் வந்துடுச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி தான் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.